லைவ் தமிழ் செய்திகள். சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் யாரும் பெற்றிராத வரவேற்பை திவினேஷ் பெற்று வருகின்றார். போட்டியாளர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த போட்டி நிலைமை மறந்து திவினேஷ் பாட ஆரம்பித்ததும் அங்கிருக்கின்ற போட்டியாளர்கள் மெய் மறந்திருக்கின்றார்கள். ரிட்ரோ ரவுண்ட் நடைபெற்று அந்த ரவுண்டில் சிறப்பான பாடலை பாடியிருக்கின்றார் திவினேஷ். அவர்கள் பாடுகின்ற ஒவ்வொரு பாடலும் இதயங்களை வருடி வருவதாக கூறப்படுகின்றது. மக்களுக்கு மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற பாடலாகவும் அந்த பாடல் அமைந்திருக்கின்றது. இசை நிகழ்ச்சிகளில், இசை மேடைகளில் பலராலும் பாடப்படுகின்ற சவுந்தரராஜன் அவர்களின் பாடல்களாக அது அமைந்திருப்பதும், அதுக்கேற்றாற்போல் அவர் பாடல்களை தெரிவு செய்து மேடைகளில் பாடி வருவதும் குறிப்பிடத்தக்கதாகும். இசை என்பதற்கு அடிமையாகாதவர்கள் யாரும் இல்லை என்று கூற வேண்டும். இதற்கு ஏற்றுத்தாழ்வும் சங்கீதத்தில் இருக்கின்ற ஆற்றலும் அளப்பெரியதாகும். சங்கீதத்தை விரும்பாதவர்கள் கூட நல்ல பாடல்களை கேட்டு அதில் மெய் மறந்திருக்கின்றார்கள். அவர்களின் சொந்த வாழ்க்கையில் நடக்கின்ற சம்பவங்கள் பாடல்களாகவும் அங்கு பிரதிபலிக்கப்படுகின்றன. இதற்கு ரசிகர்கள் குறையாத வரவேற்பை வழங்கி வருகின்றார்கள். மக்கள் மனதில் ஒரு தீராத இடத்தை பிடித்திருக்கின்றது இந்த பழைய பாடல்கள். இந்த ரிட்டோ ரவுண்டில் பாடப்பட்ட பாடல்களில் நடுவர்கள் அவர்கள் படுகின்ற ஆரவாரமும் போட்டியாளர்கள் பாடுகின்ற தன்மையும் பார்க்கும் பொழுது யார் இதில் வெற்றியாளராக வருவார் என்பது பல பேருக்கு சந்தேகமாயிருக்கின்றது. ஆனாலும் திவினேஷை பொறுத்தவரையில் வாரத்துக்கு வாரம் வாழ்த்துக்களை பெற்று வருகின்றார். எந்த நடுவர்களாக இருந்தாலும் அவரை பாராட்டி செல்கின்றார்கள். ஆகவே வெற்றி அவரை நாடிக்கொண்டிருக்கின்றது என்பதுவே இங்கு மறக்க முடியாத ஒரு சம்பவமாகும்.